சுகன் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுது. அவருடைய வல்லமை நதியாய் பரவி பாயும். சரிங்களா? எங்கெங்க தெரியுமா? இரத்த குழாய், கண்கள், செவி, வாய், தமனி, எங்கும் சரீரம் முழுவதும் ஒவ்வொரு உறுப்புகளை சொல்லி பாட போகிறோம். நல்ல விடுதலையோடு எங்களோட சேர்ந்து பாடுங்க. இலவசமா தேவன் கொடுக்கிற சுகத்தை இந்த பாடல் மூலியமாக பெற்றுக்கொள்ள முடியும். நான் எதிர்பார்ப்போடு பாடுகிறேன். என்னோடு சேர்ந்து சபை எல்லாரும் இந்த பழைய பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். சுகன் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகன் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள் செல்வாய், தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள், கண்கள் செல்வாய், தமனி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, உன் தழும்புகளால் சுகமானே. சொல்ல முடியுமா? உன் தயவினால் சுகமானே. சுகன் பலன் எனக்குள்ளே பாய்ந்து. சொல்லுங்க எல்லாரும், பாடல் தெரிஞ்ச வார்த்தைகளை கேளுங்க. சுகன் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள் செல்வாய், தமனி எங்கு பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் எல்லாம் என் சரீரம், ரத்தம், நரம்பு, தசைகள், சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களிலே சுகமாக்குகிற வல்லமை. ஏசப்பா, நாங்கள் பாடும் பொழுது வல்லமை எங்களுக்குள்ள இறங்க. வஸ்திரத்தில் இருந்த வல்லமை சரீரத்தில் எந்த அளவுக்கு இருக்கும்? நாங்கள் கடந்த வாரம் மாம்சத்தை ரத்தத்தையும் புசித்திருக்கிறோமே. ஒரு விடுதலை, ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆமென். கரங்களை தட்டி சொல்லலாமா? என்ன சொல்லலாமா? ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லுங்க. ஏசையா ரட்சகரே, நீங்க தானே சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையா சுகமானே, உம் வார்த்தையா சுகமானே, உன் தழும்புகளா சுகமானே, உன் தயவினா சுகமானே. சுகன் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே. பாடும் பொழுது நீ விசுவாசித்தால் தேவ மகிமை, தேவ சுகத்தை காண முடியும். தடை ஏசப்பா இல்ல, நாம தான் அதுக்கு தடை. நமக்கு தான் விசுவாசம், நம்பிக்கை வரணும். அதுக்குதான் பாடல். சொல்லுங்க எல்லாரும். பாய்ந்து செல்லுவே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு, தண்டு, இதயம், மூளை, நரம்பு, ரத்தம், வல்லமை பாய்கின்றதே. முதுகு, தண்டு, இதயம், மூளை, நரம்பு, ரத்தம், வல்லமை பாய்கின்றதே. குடல், தோல், கணையம், இறப்பை, வயிறு, சதை எங்கும் பாய்கின்றதே. குடல், தோல், கணையம் எல்லா ஹார்ட்டிலிருந்து நம்முடைய கால்பிளாடர், எல்லா நுரையீரல், எல்லாவற்றிலும் ரத்தத்தின் வல்லமை பாயட்டும். கூப்பிடுங்க, எல்லாம் கூப்பிடுங்க. ஏசப்பா, சுகம் தருகிற ஆண்டவரே. இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? சத்தத்தை வைத்து சபை சொல்லுங்க. ஏசையா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானே, தழும்புகளால் சுகமாகிறோம். சுகன் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகன் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய், என் கண்கள் சரியா தெரியலப்பா, காது சரியா கேட்கல, என் தொண்டையில ஏதோ தொந்தரவு இருக்கு. அவ்வப்போது கோட்டாகுது அல்லது மாற்று உண்டாகுது. உம் வல்லமைய சுகமானே, கேட்கலாமா? ஏசப்பா, உம்முடைய மகிமையின் வல்லமைகள் மத்தியில் வெளிப்படட்டும். ஏசையா, ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என்
சுகம் தரும் என் தெய்வமே, இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, உம் வல்லமையால் சுகமானே. ஆமென். உம் வார்த்தையால் சுகமானே. அல்லேலூயா. சுகமானே. ஆமென், ஆமென். அப்பா, அப்பா, கொடு. உம் வார்த்தையால் சுகம் உண்டு. உம் வார்த்தையில் சுகம் உண்டு. உங்களுடைய தழும்புகளால் தெய்வீக சுகம் இருக்கு. எங்களுக்காகவே தழும்புகளை ஏற்றினே. உம் தயவினால் சுகமானே. அல்லேலூயா. இலவசமான சுகம் யாருக்கு வேண்டும்? கோடி கோடியாய் பணம் கொடுத்து சுகமாக முடியாத வியாதி எங்க ஏசப்பானால சுகப்படுத்த முடியும். ஒரே ஒன்றுதான் தடை, நம்முடைய அக்கிரமம் பாவங்களே நமக்கும் தெய்வத்துக்கும் தடையா இருக்கு. நாம கூப்பிடுறது அவர் கேட்க கூடாதபடிக்கு, அல்லது அவர் நம்மை பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய அக்கிரமங்களே நமக்கு தடையா இருக்குன்னு பைபிளை சொல்லுது. ரெண்டாவது, அவங்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இல்லாததுனால, அவநம்பிக்கை இருந்ததுனால அந்த இடத்துல இயேசப்பா சுகம் கொடுக்க முடியாம, அற்புதம் செய்ய முடியாம அமைதியா போயிட்டார். ரெண்டு காரணங்கள். இந்த ரெண்டு காரணத்தை இந்த ஆராதனையில் நீங்க சரிப்படுத்திட்டா ஆராதனை முடிஞ்சு போறப்போ தெய்வீக சுகத்தோடு திரும்பி செல்ல முடியும். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, எங்களுடைய அக்கிரமங்கள், என்னுடைய அக்கிரமம், என் பாவம் ஒரு விஷயம் ரத்தத்தால கழுவிடுங்க ஏசப்பா. என் முற்பிதாக்கள் அறிஞ்சு அறியாம செய்த தவறுனால ஏற்பட்ட ஏதாவது பாதிப்பு எங்களை தொடர்கிற சாபமாக இருந்தாலும் சிலுவையின் கீழே எல்லாம் முறிக்கப்பட்டது. என்னை மன்னிச்சிடுங்கப்பா, அவைகள் முறிக்கப்படட்டும், என் அக்கிரமத்தை மன்னிச்சிடுங்க. மனசில் தயவு செய்து கேளுங்க. உங்களுக்கு சுகம் வேண்டும்னா கேளுங்க. அதன் பிறகு ஏசப்பா அந்த தகப்பன் அழுது கேட்டார் இல்லையா, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் விசுவாசம் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இருக்கு, இது ஆகுமா? இது ஆகுறது எப்போ எனக்கு சுகப்படுத்திருக்கு, நம்ம ஏன் விட்டுட்டாரு? ஏதோ ஒரு இடத்துல அந்த அவ நம்பிக்கை இருக்கு. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அந்த தகப்பன் கேட்ட ஜெபத்தை ஏசப்பா அப்படியே செவிகளை கேட்டு அதை அங்கீகரித்து அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டார். சொல்லுங்களா, ஏசப்பா என்னை மன்னிச்சுட்டு, என் அவிசுவாசம் எனக்கு அந்த நம்பிக்கை சரியா வர மாட்டேன்னு, ஒரு பெரிய வியாதினா நம்பிக்கை வருது, அல்லது சின்னதுதான் நம்பிக்கை வருது, மரணத்துக்கு ஏதுவானது, ஐயோ இது முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு நம்பிக்கை குறைஞ்சு போயிடுது. அதுதான் உன்னுடைய சுகத்திற்கு தடை, அதுதான் தெய்வீக அற்புதத்திற்கு தடை. எங்களை அர்ப்பணிக்கின்றோன்னு சொல்லிடுங்க, ஏசப்பா எங்களை அர்ப்பணிக்கின்றோம், ரத்தத்தினால என்னுடைய எல்லா அக்கிரம சாவம் எல்லாவற்றையும் மன்னிச்சு போடுங்க அப்பா, எனக்கு விசுவாசத்தை தாரும்.